ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அ நீங்க ஒரு ஜாப் பண்றீங்கனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, அதுக்குமே வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்றது மூலியமா, நீங்களும் நல்லாவே ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ப்ளாகர் வெப்சைட்டுக்கு தேவையான டிராஃபிக் எப்படி வர வைக்கிறது, அப்புறம் வந்து டிராஃபிக்கு தேவையான க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கூகுள் சிஓ ப்ளஸ் பின்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டிங், அதாவது இந்த 2 அப்ளிகேஷன் மூலயமா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ளாகர் வெப்சைட்டுக்கு வந்து எப்படி வந்து டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டெமோ வந்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனியூனாக ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவுமே இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலேயும் தெரியும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து டிராஃபிக் எதுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, டிராஃபிக் இருந்தால் தான் உங்களோட ஆட்சன்ஸ் வந்து நிறைய ஏர்னிங் பண்ண முடியும் ஆட்சன்ஸை வச்சு. ஸோ டிராஃபிக் ரொம்ப வந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய பிராண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொமோஷனுக்காண்டி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறையவே ஹையாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்லேட் இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ளாகோ ஹார்ட்ன்றது டிராஃபிக் தான், சரிங்களா? அதாவது இப்போது ஹார்ட்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம், ஸோ அதே மாதிரி தான் ப்ளாகுக்கூட ரொம்ப முக்கியம் அதோட டிராஃபிக் தான். ஸோ அதனால் டிராஃபிக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்படின்னா தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சிஓவில் டிராஃபிக் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும் எப்படி அப்படின்னு. இப்போது கூகுள் சிஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆர்கானிக்காக வந்து நீங்கள் வந்து விசிட்டர்ஸ் வந்து க்ரோ பண்ணணும், சரிங்களா? நீங்கள் நிறையா வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. மானிட்டைசேஷனுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ஆர்கானிக்காக கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? நிறைய ஆர்டிகல்ஸை வந்து சிஓ ஆப்டிமேஷன் பண்ணி ஆர்டிகல்ஸை வந்து ரைட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரைட் பண்ணும்பொழுது நிறையா மெயின் கீவேர்ட்ஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ டைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக ஒரு சிஓ ஆப்டிமேஷன் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் வந்து ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறையா வந்து சப் ஹெட்டிங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இமேஜஸாக இருக்கட்டும், நிறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மெயின் கீவேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ப்ளாகர் சிஓ செட்டிங்ஸ் 2025 இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட போஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் டெயில் கீவேர்ட்ஸ், அதாவது லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம்.
அப்புறம் வந்து ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்கிற கீவேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஈஸியாக இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஈஸியாக ரேங்க்குக்கா இருக்கட்டும், நிறையா டார்கெட்டட் டூ டாபிக்ஸ் இந்த மாரி ஈஸியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ப்ளாகர்ஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்படி டைப் பண்ணுறதோட பெஸ்ட் ப்ளாகர்ஸ் யுவர் செட்டிங்ஸ் ஃபார் பிகினர்ஸ் இந்த மாரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ட்ராஃபிக்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நிறைய வியூவர்ஸ் வந்து நல்லாவே ரீச் ஆகும். நிறையா வியூவர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும்போது அவங்க வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காண்டி இப்படி மெத்தட் வந்து சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நிறையா வந்து இன்டர்னல் லிங்க்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். நிறையா வந்து புதுசா நீங்கள் ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வந்து லிங்க்கு வந்து உங்களோட ஓல்டு போஸ்ட் இருக்கும்ல, அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது செக் மை ஆட்சன்ஸ் அப்ரூவல் டிப்ஸு அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போஸ்ட் ரைட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதோட லிங்க்கையுமே இப்போ நீங்கள் புதுசா ரைட் பண்ணுற ஆர்டிக்கல்ல வந்து இன்சர்ட் பண்ணி, அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மாரி ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து அத வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது அவங்கக்கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா, அவங்க அந்த ஆர்டிக்கல் ரைட் பண்ணிவிட்டு, சப்போஸ் அதில் வந்து அவங்களுக்கு அதில் ஏதாவது தெரியணும் அப்படின்னா, அதையும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் அந்த எண்டு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஐகார்டுலலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களா, சேம் அதே மாரி தான் நீங்கள் வந்து உங்களோட ப்ளாகருக்கும் நீங்கள் வந்து அப்படி அதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ண உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட கூகுள் சர்ச் கன்சோல வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது சைடு மேப்பா இருக்கட்டும், எக்ஸ்எம்எல் இந்த மாரி உங்களுக்குன்னு இண்டெக்ஸை வந்து போஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல வந்து நான் எப்படி வந்து கூகுள் சர்ச் கன்சோல வந்து எப்படி வந்து சப்மிட் பண்ணுறது, சைடு மேப் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அத வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இத வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அத வந்து நான் ஃபுல் டெமோவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லி காமிச்சிருப்பேன் வீடியோலயே. ஸோ அத வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து ரீச் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. மேல ஐகார்ட்லயும் சரி, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க ஒரு போஸ்ட்ட வந்து போட்டீங்க அப்படின்னா, 1 மந்த் ஒன்ஸ் வந்து அத வந்து டைட்டிலா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், அதாவது வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? அதாவது அப்டேட் பண்ற மாரி, அந்த மாரி சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா, அது வந்து நல்லாவே ஒரு ரேங்கிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, பின்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பின்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட். அதாவது பிஸ்னஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். சரிங்களா? அது வந்து நம்ம வந்து ப்ளாகருக்கு தேவையான டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலும் வரும். ஸோ அத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆ டிராஃபிக் சோர்ஸ வந்து ஃப்ரீயாவே நம்மளால வந்து பண்ணிக்கிற முடியும் ப்ளாகர்ஸ்க்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்துட்டிங்கன்னா, தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, பின்ட்ரெஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அத ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அத வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அத வந்து ஒரு பிஸ்னஸ் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, கிளைம் யுவர் ப்ளாக் யூஆர்எல் அதில வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட ப்ளாக் யூஆர்எல் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க வந்து டிசைன் வந்து கிளிக் நிறையா வந்து உங்களுக்கு பின்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, கேன்வா அப்ளிகேஷன வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, அத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில போய் சர்ச் பண்றதுல போயி பின்ட்ரெஸ்ட் பின் டெம்ப்ளேட்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே அதில வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாக் போஸ்ட் டைட்டில், ப்ளாக் நேம், அட்ராக்டிவ் இமேஜஸ் இந்த மாரி இருக்கும்ல, அத வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகர் சேவர் டிப்ஸ் இன் 2025 அப்புறம் ஏர்னிங் ஃப்ரம் வ்ளாகிங் ஃபுல் கைடு இந்த மாரி இருக்கும்ல டெக்ஸ்ட் அத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதில வந்து நிறைய பின்ஸ் இருக்கும். அத வந்து நீங்க வந்து கன்சிஸ்டன்ஸியா அதாவது பின்ஸ வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 போஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து உங்களோட எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, லிங்க்க வந்து
பின் பண்ணி அதை வந்து ப்ளாக் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரீச்சுக்கும் சரி, நிறைய டிராஃபிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா பின்ட்ரெஸ்ட்டில் வந்து குரூப்ஸாக இருக்கட்டும், குரூப் போர்ட்ஸ் வந்து நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து இப்போது உங்களோட குரூப் போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வ்ளாகிங் குரூப் போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறையா வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும். அதர்ஸோட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா உங்களோட டிராஃபிக் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து டூல்ஸை வந்து நிறையா கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலாக இருக்கட்டும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். லைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ப்ளாகர் சேவோ, ஆட்சன்ஸ் ட்ரிக்ஸ், ப்ளாகிங் தமிழ் இந்த மாதிரி நிறைய வந்து பின்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் டிராஃபிக் ட்ரிப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அதாவது இப்போது ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறையா ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து டுட்டோரியல்ஸ் கிரியேட் பண்ணி அதோட லிங்க் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாம். ப்ளாகோட லிங்க் வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து இன்டர்னல் லிங்க்ஸை வந்து ஆட் பண்ணி SEO வந்து பூஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளாகர் தீம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் டிராஃபிக் டூல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி ஃபேக்கான வர டிராஃபிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ப்ளாகருக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி அதுக்காக போயிடும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஏர்னிங் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக்காக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ப்ளாக் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ளாகுக்கு வந்து ஏர்னிங்ன்றது வராமல் போகும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நிறையா அனலிட்டிஸ்ட்டாக இருக்கட்டும், நிறையா வந்து பண்ணுங்க, எல்லாத்தையும் வந்து மானிட்டரிங் பண்ணுங்கள். சரிங்களா? கூகுள் அனலிட்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட விசிட்டர்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, பின்ட்ரெஸ்ட்டோட அனலிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், கூகுள் சர்ச் கன்சோல் வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது, கீவேர்டோட ரேங்கிங் வந்து எந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வந்து நீங்களாக ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா வந்து டூல்ஸ் இருக்குது, ChatGPT அந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இதை வந்து கண்டுபிடிங்க. ஸோ நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன்னா நீங்கள் அதையும் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய விஷயங்கள வந்து நீங்கள் ஓனாக கற்றுக்கிட்டு இன்னும் நீங்கள் நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணும்போது இன்னும் உங்களோட ப்ளாகில் வந்து நல்லாவே க்ரோத்துன்றது நல்லாவே இருக்கும். ஸோ நிறைய வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய கூகுள்ஸாக இருக்கட்டும், நிறையா டூல்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் இது பண்ணி அதில் எப்படி யூஸ் பண்ணி டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், அப்படின்னா என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய குரூப்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பெட்டராக ஐடியா சொல்லணும், இன்னும் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சரி, என்னோடய குரூப்பில் வந்து ஜாயினிங் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இன்னும் வந்து நான் உங்களுக்கு வந்து பர்சனலாகவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளாகருக்கு வந்து தேவையான நிறையா டூல்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து ஆட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுறது, ஒரு ப்ளாகருக்கு தேவையான ஒரு ப்ளாகர் ஸ்டார்ட் பண்ணி ஏர்னிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டுட்டோரியல்ஸ் வீடியோஸுமே என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக அதாவது நல்லா ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் குரூப்பில் வந்து
ஜாயினிங் பண்ணிக்கோங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.